காலிஃப்ளவரும் பன்னீரும் போட்டு கிரேவி செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு. அது எப்படி செய்யலாம் வாங்க. காலிஃப்ளவரை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. சுடு தண்ணி சுடுது, சுடு தண்ணி சுடட்டோன்னு அதில் தூக்கி ஊற்றிக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சுடு தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அதில் பூச்சிலாம் இருந்தால் செத்துரும். காலிஃப்ளவரில் நிறைய பூச்சி இருக்கும், அதனால தான் சுடு தண்ணி ஊற்றி அது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அலசிக்கலாம் வாங்க. வெங்காயம் வதங்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதக்கி ஆறட்டும், நான் அரைச்சிக்கிறோம். நாங்கள் பன்னீர்லாம் வாங்க மாட்டோம், வீட்டிலே ரெடி பண்ணிக்குவோம் பால் வாங்கி வச்சு. இது கூட பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கோங்க, உரிச்சி ஒரே இதையாக அரைச்சிக்கலாம். நாங்கள் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எப்பயுமே வச்சுக்குவோம் வீட்டில், அதை போட்டுக்கலாம் வாங்க. இப்போ போட்டு வதக்குங்க, நல்லா வதங்கட்டும். இதில் முந்திரி கசகசாவும் ஊற வச்சுருக்கோம், அதையும் இது கூடயே போட்டு அரைச்சிக்கலாம். வதக்க விட்டு நல்லா வதங்கிடுச்சு. வாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம். ஆற விட்டு அரைச்சின்னு வரலாம். வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு, வாங்க மிக்சியில் அள்ளி போட்டு அரைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, பட்டை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சின்னு வந்ததை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வதக்கும். அரைச்சதை ஊற்றியாச்சு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் சொத்தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம், காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க, வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்குது, பச்சை வாசனை போட்டோன்னிட்டு அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு போட்டது மல்லித்தூள், இது தனி மிளகாத்தூள். கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலருங்க. இவ்வளோலாம் காலிஃப்ளவரும் நல்லா பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு. இந்தாண்டா பன்னீருக்கு தோசைக்கல்லை வச்சுக்கிறோம். தோசைக்கல் காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. பன்னீரை கொஞ்சம் காரம் போட்டு தனி மிளகாத்தூளும் சால்ட்டும் சேர்த்துக்கும். சேர்த்து பன்னீர் அதில் கொஞ்சம் நாங்கள் வீட்டிலே செஞ்ச பன்னீருன்றதுனால எங்களது பொலன்னு இருக்கும். இதை மாதிரி தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் காரமும் உப்பும் போட்டு அதில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் இப்படி செய்வோம், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கங்க. சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் அந்த காரம்லாம் ஏறட்டும் அப்படின்றதுனால நாங்கள் அதை போட்டு தக்காளி வதக்கக்குள்ளே உப்பு போட்டோம். இருந்தாலும் அது பத்தலை, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது. கிரேவி கொதித்த பிறகு இந்த பன்னீரை எடுத்து போட்டுக்கலாம். தோசைக்கல்லே போட்டு நிறுத்தி வச்சுடுங்க. குழம்பு நல்லா கிரேவி கொதிக்குது.
1 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு சர்க்கரை போட்டு பன்னீரை போட்டுக்கலாம் வாங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கிரேவி கட்டியாயிடுச்சு. சைடு எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மஷ்ரூமும் காலிஃப்ளவரும் பன்னீரும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். உழுத்தி சாப்பிடக்குள்ள காட்டுறோம். இப்படி தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள்.